எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபர் ரொம்ப புலம்புன ஒரு செய்தியை பார்த்தேன். அண்ட் என்கிட்டேயுமே நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் தொடர்ந்து கான்டென்ட் போட மாட்டீங்க, நீங்கள் தொடர்ந்து கான்டென்ட் போடலாம்ல அப்படின்லாம். ஆனால் ஒரு விஷயம் நான் இவ்வளோ நாள் கோத்ரூ பண்ணதில் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யூடியூப் அப்படிங்கிறதும் சோஷியல் மீடியா அப்படிங்கிறதும் எப்படி சொல்கிறது, ஒரு தனிப்பட்ட உலகம். ஒரு மனிதனுடைய உண்மையான உலகம் வேறு, இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு உலகம் வேறு. அவன் இந்த சோஷியல் மீடியாவில் அவனுடைய எக்ஸ்ட்ரீம் இன்னொரு வேர்ஷனை தான் அவன் வைக்கிறான். அவன் ரியாலிட்டியில் சோம்பேறியாக இருப்பான், ஆனால் சோஷியல் வேர்ல்டில் சுறுசுறுப்பாக இருப்பான். ரியாலிட்டியில் சோகமாக இருப்பான், சோஷியல் வேர்ல்டில் சந்தோஷமாக இருப்பான். இதில் வேறு அவனே சொல்லிப்பான், என்னோடய சோஷியல் மீடியா போஸ்ட்டில் வர்றதும் நானும் ஒன்றும் இல்லை அப்படின்னு வேற சொல்லிப்பான். அப்போது இந்த சோஷியல் மீடியாஸில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் யாரை போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனை சும்மா ஒரு கவுச் பொட்டேட்டோ மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடியவர்களுக்கு தான் போய் சேரப்போகுது. அவங்களுக்கு ரியாலிட்டி பற்றின கவலை இல்லை, அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. அவங்க நான் என்ன கேட்குறேனோ, நான் என்னோட அந்த மேனிப்புலேஷன் என்ன ஆகுதோ அதை நான் முன்னிலைப்படுத்திட்டு நான் யோசிச்சுட்டு மட்டுமே இருப்பேன். நான் எந்த செயல்லையுமே ஈடுபட மாட்டேன். அப்படி உள்ளவங்களுக்கு இது ஓகே. ஆனால் குட் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, அவங்க நிறைய விஷயங்களை போராடுறாங்க, அதை அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய மிகப்பெரிய அசட்டே நம்ம டைம் தான். டைம் கன்சியூம் ஆகுதுங்கிறத கூட உணராமல் இஷ்டத்துக்கு நம்ம அதையே ஸ்க்ரோல் பண்ணுற நமக்கு அவங்களுடைய எஃபர்ட் புரிய போகிறதில்ல. சார், நான் ஒரு கரியர் அனாலிசிஸ்டாக, பர்சனல் கவுன்சிலராக, பர்சனல் கன்சல்டண்ட்டாக, இப்படி நீங்கள் எப்படி வச்சாலும் சரி, ஐ நோ பிஹேவியரல் சயின்ஸ். ஸோ நீங்கள் ரியாலிட்டி டு தி கோருக்கு வாங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யூடியூப்பில் இருக்கிறதோ, ஃபேஸ்புக்கில் இருக்கிறதோ, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதோ, ஆர் எனி அதர் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதோ மட்டும்தான் உண்மைன்னு நீங்கள் நம்பாதீங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு, டு தி கிரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அவங்க இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதில் முடியாது. ஸோ வர்த்தபிளான ஆட்கள் உங்கள் கண்ணு முன்னாடி, உங்கள் கண்ணை நேரில் இருப்பாங்களே ஒழிய உங்கள் கண்ணுக்கு பின்னாடி, இந்த திரைக்கு பின்னாடி இருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் நியர்பையில் உள்ளவங்கள அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானவங்க உங்கள் கிட்டதையே தான் இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், இந்த வீடியோ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ உழைப்பு போடுறேன், ஆனால் எனக்கான வருமானம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா நீங்கள்? அப்போ கண்டிப்பாக உங்கள் பிளாட்ஃபார்ம் தப்பு. உங்களுடைய பிளாட்ஃபார்மை நீங்கள் சரி பண்ணுங்கள். உங்களுக்கு வருமானம் வேணும், இதில் ஒரு புது பொருளி வேறு இருக்குது. நீங்கள் நல்லது செய்யுங்க, கடவுள் உங்களுக்கு எல்லாமே தருவார். கடவுள்லாம் தரமாட்டார். கடவுள் சொல்கிறதே என்ன? உழைங்க, ஜக்காத்து கொடுங்க. குரான், நான் முஸ்லீம்ங்கிறதுனால எனக்கு குரான் தெரியும், அதனால நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த இறைவனுடைய வேதமாக இருந்தாலும் அதில் வரக்கூடியது என்னென்னா, உழைங்க, உதவுங்க, இதுதான் வரும். அப்போ நமக்கு புரிய மாட்டேங்குது ஒரு விஷயம். உழைங்க, உதவுங்கன்னு வர்றது, உதவுங்கன்னா நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் உதவின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் அது கிடையாது. சரியான விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கணும். உங்களுடைய மனதை சரிப்படுத்துகிறாங்க, உங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? ஆனால் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரேயர் பண்ணால் அவங்களுடைய லைஃப்பில் என்ன மாறிட போகுது? அப்போ அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு ஏன் உங்களுடைய அந்த அடிக்ஷனுக்கும், சோஷியல் மீடியா அடிக்ஷனுக்கு அவங்க ஏன் தீனி போடணும்?
அப்படி இருக்கிறவங்களுக்கு தீனி போடுறதுக்கு தான் எவ்வளவோ ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க போட்டுப்பாங்க. இப்போ உண்மையானவங்க, இறைவனை நம்பி இறைவனுக்காக சாதாரண மக்களுக்காக போராடுறவங்க களத்தில் இருங்க, சமூக களத்துக்குள்ளே வாங்க. சமூகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் ரொம்ப கம்மியாக தான் இப்போ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் அதையுமே நான் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட ஒரு பெஸ்ட் விஷஸாகவும் ஒரு கனிவான ஒரு வேண்டுகோளாகவும் இங்கே இருக்கக்கூடிய நல்ல கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நீங்கள் வந்து உங்களுக்கான வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை நோக்கி போங்க. சோஷியல் மீடியாங்கிறது எஸ் அப்சல்யூட்லி, நானும் கூட நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவிலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு பயனுள்ளதாக இருந்தது. இதே மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் கூட இப்போ எனக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்ட வீடியோஸ் கண்டிப்பாக பயன் தருந்தான், இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் இதையே நீங்கள் நம்பிட்டு உங்கள் லைஃப்பையும் வாழாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு, இது நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை, புரிகிறவங்களுக்கு புரியும். ஸோ எல்லாருக்குமே தான், நம்ம எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், தயாராக இருங்க. மிகப்பெரிய விஷயங்கள் நடக்குது. அப்போ அந்த மிகப்பெரிய விஷயங்களுக்கு நீங்கள் நேரடியாக தான் களத்தில் வரணுமே ஒழிய இப்படி இல்லை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன். ஐ ஹோப் யூ கேன் கோ அவே அண்ட் டூ குட் டீட்ஸ் இன் ரியாலிட்டியில் நல்ல செயல்கள் செய்யுங்க. ரியாலிட்டியில் எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் நல்ல சொல், நல்ல பார்வை, கனிவான சிரிப்பு, அதுவே போதும். அதை செய்யுங்க. ஸோ முடிஞ்ச அளவு கான்டென்ட் க்ரியேஷன் இஸ் ஓகே, பட் அதை விட ரியாலிட்டி டபுள் ஓகே. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே.